வணக்கம் நண்பர்களே. காஞ்சிபுரத்தை சேர்ந்த மதனகோபால் புள்ள தனசேகர, அதாவது இந்த நாயை மதனகோபால் தனசேகர்னு சொன்னால் தெரியாது. குளோப் வீடியோஸும் கோத்தா தனசேகர் அவன் பேர். காஞ்சிபுரத்தில் ரொம்ப ரீச் ஆனவன். அவன் எப்படின்னு கேட்டினா கோத்தா தனசேகர். அந்த பழப்பாட்டர் எப்படி பேசுவான் அப்படின்னா எல்லாரையும் கோத்தானி கிடப்பான். தேவடியாமாவன் எல்லா பொதுமக்கள் பணத்தையும் வாரி வயிற்றில் போட்டுக்கின்னு 4-5 வீட்டை கட்டி கொலையாக கொண்டுட்டான். அவன் கொலையை அறுத்தான். பாவி எல்லாரோட சொத்தையும் விற்று அடமானம் போட்டு ஃபைனான்ஸுன்னு அவன் குடும்பத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு அது கொஞ்சம் 4 ரூபா சேர்த்து எதையோ ஒரு நல்ல வழிக்கு வருமானு சொல்லி அந்த பணத்தெல்லாம் எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க. கோத்தா தனசேகர் காஞ்சிபுரத்தை சேர்ந்த மதனகோபால் புள்ள கோத்தா தனசேகர் தாமலா தெருவை சேர்ந்தவன். கோத்தா தனசேகர்னு சொன்னால் அந்த உலகத்துக்கே தெரியும் அந்த தொடப்பக்கட்டையை பற்றி. அவங்க அப்பங்க கோத்தாளுக்கு பெரிய நன்றி சொல்லணுங்க. ஏன்னா ஊர் மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு ஷேர் மார்க்கெட்டுன்ற பேரில் கொள்ளையடிச்சு 1ஆம் நம்பர் பொறுக்கி பையன் பெற்று போட்டாங்க இல்லையா. அதுக்கு காஞ்சிபுரம் மாநகரியாக சீரழிச்சு புறம்போக்கு ஒரு கிராமப்புற வளர்ச்சி அப்படின்னாவே அந்த ஊரை சேர்ந்தவன் ஒருத்த தப்பு பண்ணால் கூட அந்த ஊரை தாங்க பாதிப்பான். அந்த மாதிரி 1ஆம் நம்பர் அக்யூஸ்டு பொறுக்கி பிட்பாக்கிட்டு 1ஆம் நம்பர் பிக்காளி பீத்தரப்பாய மாதிரி மூஞ்சி வச்சுக்கின்னு எப்படியாமா எங்கேருந்தே ஏழப்பட்ட மக்கள் குடும்பங்கள் எத்தனையோ பேர் குடும்பத்தை செத்துட்டாங்க. எத்தனையோ பேர் உயிரோடு இருந்துக்கின்னு மேல் வாழ்க்கத்தை பணம் போனால் மயிரா போகுதுன்னு சொல்லிட்டு மேற்கொண்டு வரத்தை வச்சு எங்களை மாதிரி 100-200லாம் வரத்தை வச்சு ஏதோ சம்பாதிச்சின்னு சாப்பிட்டுக்கின்னு இருக்கிறாங்க. அவங்க அப்பா ஆத்தா பெற்று போட்ட பொறுக்கி பையன் அவங்க அப்பா ஆத்தாளுக்கு நன்றி சொல்லணும். 2வது இவனுக்கு நன்றி சொல்லணும். இவன் மனைவி அவன் பொண்ணு அவன் புள்ளெல்லாம். ஏன்னா இந்த இப்படியா போட்ட பொறுக்கி தேவையா பையனை பொதுமக்களோட பணத்தை சம்பாரித்து கொலையாக கொன்று அந்த பணத்தை சம்பாரித்து வீடு வாங்கி இவங்களுக்கு சேஃப்டி பண்ணி விட்டான் பாரு இந்த தேவடியாமா. அந்த பணத்தை அந்த சொத்தில் வாங்கினான் பாரு. அந்த பணத்தில் அந்த சொத்து வாங்கினான் பாரு. அந்த நாய்க்கு இவன் மனைவி இவன் பொண்ணு இவன் புள்ளெல்லாம் இவனுக்கு நன்றி சொல்லணும். பொதுமக்கள் பணத்தில் வாங்கிட்டு தின்னுக்கிட்டு இருக்கிற தேவடியாமாவன் போனவன் எவனும் வரமாட்டான். அதாவது பார்க்காத பயிரும் கேட்காத பணமும் பாழுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த தேவடியாமாங்கிட்ட குத்து இவனை கொலையாக கொன்று இவனை போட்டால் கூட அந்த ஏழை எளியோட மக்களோட அந்த ஆத்திரம் தேராது. இப்படி ஒரு செய்கை செஞ்சுவிட்டு இன்னையோட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வருஷம் கடந்துடுச்சு. எப்படியாம்மா இதை கரெக்டாக பாருங்கள். 5ஆம் மாதம் அப்புறம் 6ஆம் மாதத்துக்குலாம் பணம் நிப்பாட்டி ஆகிப்போச்சு. 3ஆம் மாதத்துல நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ இது 5ஆம் மாதம் நடக்குது. 3 வருஷம் முழுசாக முடிஞ்சிடுச்சு. எப்படியாம்மாவன் என்னோட 1 ரூபான்னு என் உயிர் போகிறதுக்குள்ள 1 ரூபான்னு கூட அந்த கடனை கொடுப்போன்னு சொல்லிட்டு வாங்கினான். புறம்போக்கு காஞ்சிபுரத்தை சேர்ந்த அந்த தனசேகர் குளோப் வீடியோஸ் தேவடியா பையன். அவன் கூட இருந்த அந்த செந்தில்குமார்ன்ற அவன் பிஏ தின்னுக்கிட்டு இருந்த கூடயே சுற்றிக்கிட்டு இருந்த தேவடியாமாவன் அவன் குடும்பத்தில் நல்லா சேஃப்டியாக தப்பிக்க வச்சு அவன் குடும்பத்தை நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். இதெல்லாம் கடவுளுக்கு அடுக்கவே மாட்டாங்க. எல்லா ஆத்திரம் கோபத்தையும் அடக்கி வச்சுக்கிட்டு நம்ம அந்த ஏத்தர தேவடியாமாவனை போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவன் அப்படியே அவனை அசிங்கமாக திட்டி வாய் வலிக்க நம்ம ஒரு நாள் விட்டுடுன்னு பார்ப்பான். என்றைக்கோ ஒரு நாள் இருந்தாலும் என்றைக்குனா ஒரு நாள் நம்ம என்னோடய கடனுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான முயற்சி இன்னமும் எடுத்துக்கிட்டு தாங்க இருக்கிறேன். 15ஆம் தேதி நம்ம செய்யாருக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு 1 லட்ச ரூபா ஒரு ஆளுக்கு தர வேண்டியது. 3 கல்யாணத்துக்கு போய் முடிச்சு. ஒரு கல்யாணத்துக்கு போனால் 15 ரூபா 10 ரூபா 5 ரூபா டிவி கேமராவோட போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்தோன்னா ஒரு 5000 10,000 தருவாங்க. அந்த 10,000 ரூபா கூட நான் கடன்பட்ட 1 லட்ச ரூபா ஒருத்தர் திருச்சின்னு ஒருத்தர் கடன்பட்டு அசனாப்பேட்டையை சேர்ந்தவர். அவருக்கு இப்போ இந்த 3 மாதத்தில் அவர் விட்ட வேலை செய்கிறோம். அதாவது என்கிட்ட டிவி இருக்குது, என்கிட்ட கேமரா இருக்குது, அதை எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறோம். அதில் ஒரு 30,000 ரூபா கடன் கழிச்சிருக்கு. இன்னும் 70,000 ரூபா அவருக்கு தர வேண்டியது இருக்குது. அதுபோல் இன்னும் இல்லாதப்பட்டு ஹேண்டிகேப்பாக ஒருத்தர் அவர் கடையாண்டது சண்டை போட்டு கீழே விழுந்த அவர் காலெலாம் ஓடிச்சாமிச்சாம்பார் அந்த தேவடி அம்மாவை அந்த தனசேகரன்றவன். அவர் கடையாண்டு போயிட்டு அவர்களுக்கெல்லாம் இன்னும் 1 லட்ச ரூபா இன்றைக்கி கூட காலையில் தூங்கி வந்து போனாங்க. இது என்றைக்கு என்னால் முடிஞ்சு இந்த 1 லட்ச ரூபா கடை, இந்த 1,60,000 ரூபா கடை, இந்த 2 லட்ச ரூபா கடை, இந்தமாரி கடன்லாம் நாங்கள் எங்கள் மனைவி எங்கள் குழந்தைங்களாம் முதல் கொண்டு நான் கூண்டு போயிட்டு அந்த டிவிலாம் வச்சு நைட்டு 11 மணி 12 மணி ஆகுது அந்த டிவிலாம் வச்சு முடிச்சு நாங்கள் அந்த கடனை கழிக்கிறதுக்காக என் குழந்தைங்களாம் லீவில் தானே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பசங்களாம் கூப்பிட்டு போயிட்டு ஒயரு போடுறதுக்கும் டிவி ஸ்டாண்ட் தூக்கி மோத்துக்கு எல்லாத்தையும் கூட்டு போய் உட்கார வச்சு வேலை செஞ்சு அந்த கடனை கழித்து கொடுக்கறதுக்கு உண்டான முடிவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். நாங்கள் என்கிட்ட இருந்த கல் மண்ணெல்லாம் விற்று ஒரு 1,50,000 ரூபா அந்த
விஜயன்ற ஒரு பையனுக்கு கொடுத்தோம். அது 2,00,000 அந்த பையன் கொடுத்தது. கல் மண் வட்டிக்காக ஏற்றி போனாங்க என்கிட்ட இருந்து. அதெல்லாம் நாங்கள் எளிதில் சொல்லி அந்த விஷயத்தை கடந்து போக முடியாது. இந்த தேவடியா அம்மாவை 4-5 வீட்டை வாங்கிக்கணும், அவங்க கொலையில் போட்டுக்கணும், எல்லா வாடகையும் தின்னுக்கிட்டு நல்லா பொலியாதாட்டம் அந்த காஞ்சிபுரம் பேரையே குடிசேவர் ஆகணானுங்க. இந்த நெமிலிச்சு அந்த ஜெகன்ன்றவனோட ஏதோ இன்னும் ஷேர் மார்க்கெட்டில் பிடுங்கி பணத்தை கொட்டி இன்னும் வாரி தின்னுங்கிறான். ஷேர் மார்க்கெட்டுன்றது நன்கு அறிஞ்சவன் தெரிஞ்சவன் போய் செஞ்சு இன்னும் பணத்தை சம்பாதிச்சிக்கிட்டு இருக்கிறவன் நல்லா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறான். இந்த தேவடியா அம்மாவனுக்கு இந்த பண்டார புறம்போக்கு தேவடியா அம்மாவனுக்கு இவனுக்கு என்ன ஒரு மயிரும் தெரியாத அவனை போய் யார் போய் அந்த வேலையில் போயிட்டு தெரியாத ஒரு வேலையை ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டு எதுவுமே கொடுத்து என்னத்துக்கு அவன் போய் அழுதான். என்கிட்ட உட்காந்து உனக்கு இவ்வளோ தரேன் அவ்வளோ தரேன்னு உனக்கு எல்லாமே நல்லா தெரியுமாடா போரிக்கு தேவடியா அம்மாவனே அப்படின்னு சொல்லி அசிங்கமாக திட்டி அவனை கேட்டது நம்ம கேட்காத கொள்ளாத அந்த நாயை நம்பி போனதுனால இன்றைக்கி நைட்டும் பகலும் குழந்தை குட்டியோடு சம்பாதிச்சு அந்த கடனை கழிச்சிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். சின்ன கடன் பார்த்தீங்கன்னா ஒரு 15 லட்சம். அது வந்து ஒரு 10 பேர் 12 பேரில் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். அது 10-15 லட்ச ரூபாய் 2-3 வருஷம் ஆகும் பொழுது அது கொடுக்குறதுக்கு. அது இல்லாமல் பெரிய கடன் பார்த்தீங்கன்னா 15 லட்சம் 20 லட்சம் 55 லட்சம்னு இருக்குது. இவங்க கிட்ட என்னால் போக கூட முடியாது, இந்த ஜென்மத்தில் சம்பாதிச்சு கொடுக்க முடியாது. நாங்கள் வேறு ஒரு மூவ் பண்ணியிருக்கிறோம். இது ஒரு 3 மாதமாக ஒரு ட்ரைனிங்கில் இருக்கிறேன் நான். அந்த ட்ரைனிங் முடிஞ்சுது அப்படின்னா நானும் என்னால் என்ன முடியுமோ என் கடன்காரங்களாம் கடன் கொடுப்போம். அந்த ட்ரைனிங் முடியறதுக்குள்ளே நாமளும் அதில் நிறைய அவசரப்பட்டு நிறைய லாஸ்லாம் பண்ணுறோம். அந்த ட்ரைனிங் முடிஞ்சு மார்க்கெட் சம்மந்தமாக தான் அந்த தேவடியா அம்மா எங்கே தொலைச்சானோ அந்த தரத்தில் நம்ம போய் தேட முடியும். அதனால் 3 மாதமாக ஒரு ட்ரைனிங்கில் போயிட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அந்த ட்ரைனிங் முடியறதுக்கு முன்னே நாம் ஏகமாக லாஸ் பண்ணுறோம். அதில் என்ன முடியுதில்ல இந்த இவ்வளோ கிரிட்டிக்கலான ஒரு ஒர்க்கு, அது வந்து மிக டெக்னிக்கலான ஒரு ஒர்க்கில் போயிட்டு இந்த தேவடியா அம்மானுக்கு ஒரு மயிரும் பூரி தெரியாமல் போய் கோடியாக அந்த தேவடியா அம்மாவை கட்டி அடித்து அழுதி விட்டோம். இன்றைக்கி நம்மக்கிட்ட பணம் இருந்தால் எவ்வளோ தான் 15 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த மோகன் பாபுன்ற புறம்போக்கு பையன் 15 அக்கௌண்ட்டு 40 அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி பணத்தை லாஸ் பண்ணுறானுங்க. அந்த மாதிரி தெரிஞ்சவன் தெரியாதவங்ககிட்ட போய் சொல்லி கொடுத்து அவனே லாஸ் பண்ணிட்டு போகிறான். இதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. கோடியாக பணத்தை எடுத்துமே அடிச்சு அது அவ்வளோ பணத்துக்கு வேலையே கிடையாது. மார்க்கெட்டுன்ட்டு போய் சம்பாதிச்சு அந்த பணத்தை எடுத்துமே கொட்டி எவ்வளோ கோடி வந்தாலும் அந்த பணத்துக்கு அங்கே வேலையே கிடையாது. இவ்வளோ இத்தனை 1000 கோடிலாம் சம்பாதிச்சு அதை உள்ளே போட்டு சம்பாதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சும்மா அது நான் இன்னும் ட்ரைனிங்கில் இருக்கிறேன். இந்த விஷயத்தை நம்ம முற்றிலுமாக அது உள்ளே போயிட்டு என் கடன்காரனுக்கெலாம் அது அந்த வழியாக தான் அந்த வேலையை செஞ்சு நம்ம அது வழியாக தான் கொடுக்க முடியும். இந்த தேவடியா அம்மா எதில் சொல்லி நம்ம ஏமாற்றினோ அதனோட வேலையாக தான் ட்ரைனிங்கில் இருக்கிறேன். நாங்கள் போகிற வேலை எங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நாங்கள் இதுலேருந்து யாரெல்லாம் வீடு அடிபட்டு இருக்கிறாங்களோ அந்த அடிபட்டு செயல்பாடுகள் அடிபட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த விஷயத்தை நாங்கள் சொல்கிறோம். நான் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக அந்த உள்ளிட்ட ட்ரைனிங்கில் இருக்கிறேன். லாபமும் வருது நஷ்டமும் வருது, அடுத்து அடி பயங்கரமாக அடி மேலே அடி போயிட்டு தான் இருக்குது. பட் நான் அதுலேருந்து ஒரு நாள் எழுந்துடுவேன் அதில் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை இருக்குது. கோடிக்கணக்கில் என் வீட்டு அடமானம் போட்டு எதுவுமே பணம் கொடுத்தது, என் கடை அடமானம் போட்டு எதுவுமே பணம் கொடுத்தது, பார்த்தா போதா குறைக்கு எல்லா இடமும் எல்லா ப்ராப்பர்ட்டி விற்று என் கடனை கொடுத்தது. இது எல்லாமே பண்ணி இந்த தேவடியா அம்மாவை நம்மளை நடுத்தரில் விட்டுட்டு போயிட்டான். ஆனால் கடவுள் சாட்சியாக கடவுள் ரீதியாக ஒருத்தர் வந்து சில இந்தமாரி ட்ரைனிங் போயிட்டு இந்தமாரி விஷயமா பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்சால் இவ்வளோ தான் ஃபீஸு, இதுக்கு உண்டான ஃபீஸ் போயிட்டு அதுலேருந்து பார்த்து உங்களால் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வழி காமிச்சார். அந்த வழியாக தான் போயிருக்கிறோம். அந்த வழியில் போயிட்டு நல்ல சக்ஸஸ் ஆகி போச்சு அப்படின்னா நம்ம மக்கள் எத்தனை ஆயிரம் பேர் எத்தனை கோடி வச்சுருந்தாலும் சரி, அவ்வளோ எத்தனை ஆயிரம் லட்சம் கோடி எத்தனை லட்சம் ஆயிரம் கோடி இருந்தால் கூட அந்த கடன்லேருந்து நம்ம மீண்டு வெளியே வரலாம் அப்படின்றது இதில் ஒரு 90% நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம் இந்த தேவடியா அம்மாவனை நம்ம நம்பி இதுக்கப்புறம் நான் இவனை நம்ப மாட்டேன். எங்கன்னா பார்த்தோன்னா அவனை மொத்த அறுத்து தான் போடணும். அந்த தேவடியா பையனை அறுத்து போடணும். அப்படி இல்லைன்னா உங்கள் அம்மா வாழ்க்கையில் இனிமேல் கொண்டு இந்த ஜென்மத்தை மண்ணாக போகும்போது அவன் என் கண்ணில் படக்கூடாது. அந்த பொறுக்கி பையன் தனசேகரன்றவன் செந்தில்குமார்ன்றவன் அவன் தின்னுவிட்டு அவன் சுற்றின்னு இருக்கிற நாய்களாக கூட இருக்கிற நாய்களே நம்ம அந்த கண்ணிலே படக்கூடாது. என்னை கடிச்சா ஒன்று கேட்குறது என்ன அப்படின்னா, என் கடனை நான் நான் போகிற செயல்பாட்டிலேருந்து மீட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா அவன் என் கண்ணில் படாத எடுத்துட்டான், அவன் தப்பிச்சிட்டான். இந்த கடனே என்னால் மீட்டு கொடுக்க முடியல, இறுதியாக ஒரு செயல்பாடு நம்ம இறக்கத்தான் போகிறோம் அப்படின்னா ஒருத்தன் அன்றைக்கி அவன் என் கண்ணில் பட்டுட்டான் அப்படின்னா உங்கள் அம்மா அவனை காலி பண்ணுறான். இந்த போலீஸ் நல்லா தனசேகர் கேட்டுக்கிட்டா ஒருத்தன் இந்த செயல்பாடு கண்டிப்பாக நடக்கும் ஒரு நாள். நான் போய்க்கிறது இறுதியான ஒரு வேலை, அந்த வேலை சக்ஸஸ் ஆகி போச்சுன்னா ஒருத்தன் நீ தப்பிச்சே, இல்லைன்னா அம்மா ஒரு நாளைக்கு உன் வீடு தேடி வந்து இதை நீ போலீஸ் இல்லை ஒருத்தன் ஊர் காஞ்சிபுரத்தை டிஎஸ்பியாக இருக்கட்டும் போலீஸ் அதிகாரியாக இருக்கட்டும் எவங்கிட்டனா எதுவுமே காட்டு
என் உயிர் போகிற நாள் என் கடனுக்காக என் உயிர் போகிற நாள் என்றைக்கும் அன்றைக்கி உன் உயிர் இருக்காது. அதனால் தெரிஞ்சு வச்சுக்கிடா. ஒருத்த பொட்டை தேவடியா பையா உங்கள் அம்மா நீ அந்த ஊர்லேயே ஒருத்த அந்த காஞ்சிபுரத்துலேயே உங்கள் அம்மா எங்கே வந்தாலும் சரி ஒன்று அங்கேயே வந்து நான் உன்னை கொளுத்து ஒருத்த உன்னை வெட்டுவேன். புரிஞ்சுதா? அந்த அந்த உங்கள் வீட்டானும் சரி உங்கள் கடையான எந்த இடத்துல இருந்தாலும் சரி இந்த கடனை என்னால் கொடுக்க முடியல, நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னா என்னால் முடியல, நான் போகிற இடம் ஏதோ ஒரு வழி காட்டுவான் இறைவன் சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். புரியுதா? நான் சிவன் மேலே சாட்சியாக சொல்கிறேன் பாரு. உம்மால நீ இந்த பணத்தை ஓத்தா தனசேகர ஓத்தா தெரிஞ்சுக்கிடா. ஓத்தா தனசேகர உங்கள் அம்மாவில் தனசேகர் உங்கள் அம்மாவில் நீ வந்து உன் வீட்டாண்ட வந்தேன் அப்படின்னா உங்கள் அம்மா அன்றைக்கோட லாஸ்ட். ஏன்னா ஏதோ ஒரு வெற்றியை தேடி போகிறோம். அந்த வெற்றியில் ஏதோ ஒரு தோல்வி நானே சந்திச்சுன்னா கூட இனிமேல் இதெல்லாம் நம்மளால் முடியாதுன்னு சந்திக்கும் போது நீ அங்கே இருக்க மாட்டேன். ஏன்னா இதான் லாஸ்ட் என்னோடய சான்ஸ். அப்படி இல்லைன்னா ஒன்று மாரி ஒரு கோழை பொட்டை பையனாட்டு ஊட்ட அடங்கி இங்கே போகிறது வீட்டில் இருக்கிறவங்க எதனா போகிறது தின்னுபிட்டு அப்படியே பொட்டி பாம்போ பொட்டை பையனாட்ட அடங்கி நம்ம ஓட்டை உட்காந்துக்கின்னு இருக்கிறது தான் நம்ம பண்ண செய்ய முடியும். ஒன்று பொட்டையாகணும் இல்லையா ஒருத்த வீரனாக இருக்கணும். அம்மா உன்னை வெட்டிட்டு ஒன்று பொட்டையாகி போய் 100 ரூபாய் கூட வழி இல்லாத வக்குத்து பொட்டை பையனாக ஆகி வீட்டில் நான் அடங்கி எங்கள் வீட்டில் கம்முன்னு இருந்துருவேன். மொத்தம் இது கடைசி விஷயமா தோத்துட்டேன் அப்படின்னா உம்மளை அதுக்கப்புறமா சரி இனிமேல் கொண்டு நமக்கு தோல்வி இவனை வெட்டி தான் ஆகணும் அப்படின்ட்டுனா அன்றைக்கி நான் அந்த முடிவு எடுத்துட்டேன். நான் இது உனக்கு ஞாபகம் பற்றி வச்சுக்கிட்டா ஒருத்த எந்த லாரியோ எந்த எமனோ எவன் ரூபமாக உனக்கு வருவான் ஒரு நாள் வந்து ஒருத்த உன்னை நல்ல தொல்லை போய் உன் பொண்ணு பிள்ளைலாம் நடுத்தல் வீந்து ஒருத்த நீ சாவீங்க. சடுத்தல்லேருந்து ஒருத்த நீ உன் குடும்பத்தோடு ஒருத்த தற்கொலை பண்ணி அதுக்குள்ளே நீ உன் குடும்பத்தோடு ஒருத்த தற்கொலை பண்ணி செத்துப்போ. ஏன்னா எத்தனை பேர் குடும்ப வாழ்க்கை கெடுத்திங்க ஒருத்த அழிச்சிங்கடா. நீ இந்த ஒருத்த மதன் கோபால் போல் தனசேகர் சரவணன் ஒருத்த அந்த நெமிலிச்சு அந்த ஜெகன் தம்பி ஹரிதாஸு ஒருத்த நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டேங்கிறாங்க. ஒருத்த எத்தனை கோடி கூட சம்பாரிச்சிங்க. ஒருத்த எத்தனை நீங்கள் வீட்டில் உங்கள் பொண்ணு பிள்ளைங்க ஒருத்த சம்பாரிச்சு கொடுத்தனா கூட எத்தனை கோயிலுக்குள்ள கூட சுற்றுறா. உங்கள் அம்மாவில் நான் 25 வருஷம் 30 வருஷத்தோட என்னோட வாழ்க்கையை சரிச்சு இல்லையாடா.